இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே தான் பார்க்க போறோம். அனிமே நேம் பேட்டில் இன் 5 செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங். இதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோடைய ஒன்லைன் சொல்லணும், நம்ம ஹீரோவையும் சில பேரையும் தற்செயலாக கடத்திக்கிட்டு போய் ஒருத்தங்க வந்து கேம் விளையாட வைக்கிறாங்க. அது என்ன கேம், என்னென்ன மாதிரிலாம் பண்ண வைக்கிறாங்க, இதில் நிறைய சூப்பர் எலமெண்ட்ஸ் சூப்பர் பவர்ஸோட மாசாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பலவலன்னு பேசாமல் எபிசோட் கொள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு கேமை வேற லெவலில் ஹேக் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்க, இன்னொரு ஹேக்கரும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பட் ரியாலிட்டி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இது ரொம்பவே போர் அடிக்குது, ஜெயிக்க முடியாது, ஏதாவது ஒரு கேம் இருந்தால் நல்லா இருக்கும். ரியாலிட்டி வேர்ல்டு எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போகும்போது கேம் விளையாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஏய் அது அக்கிரா தானே? ஆமா, ஸ்கூல் போகும்போது கேம் விளையாடிட்டு போறானா, வேற யாரா இருக்க போகுது, அக்கிரா தான். இவன் எப்ப பார்த்தாலும் கேமை தான் விளையாடிட்டு இருக்கான், ஆனா கிளாஸ்ல மட்டும் எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க இவனை பார்த்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்க சொல்றதும் உண்மைதானா, கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அவங்க எங்களை டிஃப்ரெண்டாலாம் திங்க் பண்ண வைக்கல, எனக்கு அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். புக்ல இருக்கிறது தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த ரியாலிட்டி வேர்ல்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஜெயிக்கவே முடியாத மாதிரி ஏதாவது கஷ்டமான கேம் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோ அங்க இருந்து நேரா வந்து நம்ம ஹீரோவை தான் அட்டாக் பண்ண வரான். ஹீரோ அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போறான். போலீஸ்க்கு போலாமா, இல்ல போலீஸ்க்கு போனாலும் அதுக்குள்ளே என்ன பிடிச்சிருவான், அப்படியே போனாலும் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இதை நான் ஒரு கேம் மாதிரி திங்க் பண்ணணும், இந்த இடத்துல நான் ஒரு கேமா இருந்தா நான் என்ன மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போறான். இது ரொம்பவே பழமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு திரும்பி பார்த்தா என்னுடைய ஆளை இது வரைக்கும் யாருமே கொண்டதில்லை, உன்னை நான் பாராட்டி தான் ஆகணும், அதுக்காக நீ ஜெயிச்சிட்டலாம் நினைக்காத, ஏன்னா இந்த கேம்ல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை சுட்டு கொண்டுடுது. இது ஜெயிக்கவே முடியாத கேம்னா அப்ப இது இன்னும் முடியல அப்படித்தானே? அப்படின்னா ஆமா கரெக்ட் தான். இவ்வளோ கரெக்டாக எப்படி கெஸ் பண்ண? எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா நான் அதில் ஜெயிக்க ட்ரை பண்ணுறேன். ஹீரோ ரத்த வெள்ளத்தில் தவந்துகிட்டு இருக்க. இப்போ பார்த்தா ஹீரோக்கு ஏதோ ஆப்ரேஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ கண்ணம் வச்சு பார்த்தா அவன் கையில் விளங்க மாட்டியிருக்காங்க. அவனை மாதிரியே நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் மெஜிஷியன் மியா, உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவே நீங்க எல்லாருமே செலக்ட் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுடைய நேஷனாலிட்டி நாங்கள் பறிச்சிட்டோம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே இங்கே இறந்து போயிட்டீங்க. உங்களுடைய உரிமையும் ஃப்ரீடமும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு தான் சொந்தம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள என்ன தைரியம் தான் நீ எங்களெல்லாம் கடத்தி இங்க கூட்டு வந்திருப்ப, எங்க எல்லாரையும் வெளியே விட்டுரு அப்படின்னு ஒருத்த சொல்ல, நானே ஒரு வாலண்டியரை கூப்பிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, எங்க பேச்சு கேட்டு நடக்காதவங்களுக்கு இதுதான் என்கிட்ட மட்டும் இந்த சூப்பர் பவர் இருக்குன்னு நினைச்சு நீங்க யாரும் பராமப்பட தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் சூப்பர் பவர்ஸ் தருவோம், எல்லாருக்குமே சூப்பர் பவர்ஸ் கொடுத்துருக்கோம். எங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதே உங்களுடைய கொடுத்தப்பட்ட பவர்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கிறதுல இருக்கு. உங்க கையில போட்டிருக்க ஹேண்ட் கேப் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா உங்க பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது, கிரீன் கலர்ல இருந்தா உங்க பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க யாரை வேணா கொள்ளலாம், நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். ஒருத்த மட்டும் எனக்கு ஒரு டவுட்னு கேட்கிறான். ஓ ஷுன் கமக்கிரி, என்ன டவுட் சீக்கிரம் கேளு, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக எங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், நீ நல்ல கேள்விதான் கேட்டிருக்க, பட் என்னால் இப்போதைக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி ஓகே, அப்ப இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும். உங்ககிட்ட பவர் இருக்கு, நீ நினைச்சா அவனை கொல்லாமே அவனை செலக்ட் பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டோன்னே, ஓ இது ஒரு நல்ல கேள்வி, இதுக்கான பதில் நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, இருந்தாலும் சொல்றேன். உங்க எல்லாரையுமே நாங்க ரேண்டமா தான் செலக்ட் பண்ணோம், லாட்டில டிக்கெட் அடிக்கிற மாதிரி தான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது, மேடம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்றா. சரி ஓகே, எல்லாருக்கும் தனித்தனியா ரூம்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுடைய போய் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவனுடைய சூப்பர் பவர் என்னன்னு பாக்குறதுக்கு அவன் லெட்டரை பிரிச்சு பாக்குறான். பார்த்த உடனே ஹீரோ பயங்கர ஷாக் ஆகுறான். மேம் எதுக்காக மேம் அவனுக்கு அந்த பவரை கொடுத்தீங்க? யாரு, அக்கிராவை கேட்குறியா? அவன் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட். என்னுடைய ஃபேவரட் சாக்லேட்டு அப்படின்னா இவங்க என்ன ஃபேவரட் சாக்லேட் என்னன்ற வரைக்குமே தெரிஞ்சிருக்காங்கப்பா. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு யாருன்னா ஒருத்தங்க என்ன கொல்ல வந்துட்டாங்க அப்படின்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னுடைய பவரை வச்சு நான் என்ன பண்றது, இந்த இடத்துல யாரை வேணா கொல்லலாம் அப்படின்னு அவ சொன்னா, அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒருத்தர் கொல்லணும்ன்றது தான் அவளுடைய எய்மா. சரி ஓகே, சூப்பர் பவர்ஸ் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ரூம்ல அவங்களுடைய சூப்பர் பவர் என்னன்றது லெட்டர்ல எழுதி வச்சிருக்கு. ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எனக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கிறதே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். ஹேய் நீ ரவுடின்னு தானே மியா சொன்னா அப்படின்னு ஹீரோ கேட்க, சூப்பரு, நான் ஒரு ரவுடின்றது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சா? ஓகே, நான் ரவுடின்றதுனால இறக்கலாம் காட்ட மாட்டேன், உனக்கு கண்டிப்பா கொண்டுருவேன், சோ நீ பின்வாங்கிடு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சூப்பர் பவர் ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு அவன் சொல்றான். ஹேண்ட் கேப்ல கிரீன் கலர் சிக்னல் வரவும் 5 செகண்ட்ல அவங்களுடைய சூப்பர் பவர்ஸ் ஆக்டிவேட் ஆக போகுது. ஒரு சாதாரண குச்சியை ஸ்வாடா மாத்திர டெக்னிக் தான் அவனுடைய பவர். சரி ஓகே, ஹீரோ அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ எதை தூக்கி அடிச்சாலும் அவன் 2 துண்டா வெட்டிக்கிட்டே இருக்கவும் வேலையாவாதுன்னு சொல்லி டஸ்டர் தூக்கி அடிச்சுட்டு ஹீரோ அந்த விட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோ ஒரு ரூம்குள்ள இருக்கிறத அவனு புகையை வச்சு கண்டுபிடிச்சு உள்ள போக, அந்த ரூம்குள்ள அவன் போன உடனே ரூம் ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கிறதுனால ஹீரோ அந்த இடத்துல நெருப்பு கொளுத்தி விடுறான். என்னென்னமோ பண்ணி ஹீரோ அவனை மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எல்லாத்தையுமே அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆக்கிரா எதுக்காக அவனுடைய சூப்பர் ஏன் சொல்றா, இவ்வளவு நேரம் நீ உன்னுடைய சூப்பர் பவர் யூஸ் பண்ணாததுலேயே தெரியுது உன்னுடைய பவர் ரொம்ப மொக்கையா இருக்கு, அதை வச்சு ஃபைட் பண்ண முடியாதுன்றது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆளை வெட்டுறான். அது ஹீரோவே இல்லை, அது ஒரு பொம்மை தான். நான் தான் இந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான், பட் நீ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்ட, என்னுடைய சூப்பர் பவர் ரொம்ப ஆபத்தானது, அதனால தான் நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்ல,
அகிராவுடைய திறமை என்னன்னு இப்ப பாரு அப்படின்னு மியா கூட இருக்கிறவங்க என்னை ஏமாத்த பார்க்காத அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண வர, இல்ல நீ அதை ஆல்ரெடி பார்த்துருக்க, அது அந்த ஆன் கேனன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்னது அந்த பூனை பொண்ணுகிட்ட இருந்த அதே பவர் தான் இவங்ககிட்டயும் இருக்கா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். அவன் ஆச்சரியப்பட்ட அதே கேப்ல ஹீரோ அவனுடைய பவர் ஆக்டிவேட் பண்ணி அவனை ஷூட் பண்றான். அவன் சுட்டத்துல அவன் ரொம்ப தூரம் தெரிச்சு போய் விழ, ஓ இந்த பவர் இப்படிதான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஓ இவனுடைய பவர் அந்த குச்சி இவன் கையில இருக்கிற வரைக்கும் தானா, அது இவன் கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த பவர் வேலை செய்யாது. இதெல்லாம் ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஒழுங்கா உன்னுடைய தோல்வி பத்துக்க, இல்லைன்னா நான் உன்னை கொண்டுடுவேன். சரி ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோ வின் பண்ணதை அவங்களும் அனௌன்ஸ் பண்றாங்க. அகிராவை நான் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த பவர் கொடுத்ததுக்கு அந்த மியாவை கண்டிப்பா நான் வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோடைய பவர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க நம்ம ஹீரோக்கு என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதான் அவனுடைய பவர். உண்மையில அந்த ரவுடி கூட ஃபைட் ஆரம்பிக்கும் போது என்னுடைய பவர் ஆன் கேனன் அவன் சம்பந்தமே இல்லாத சொல்லியிருந்தா அவன் நம்பி இருக்க மாட்டான். அவன் நம்பல அப்படின்னா அந்த பவரும் ஒர்க் ஆயிருக்காது. அதனாலதான் அந்த ரவுடி வாயாலே ஹீரோடைய பவர் என்னன்னு கேட்கிற அந்த கியூரியாசிட்டியை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் பவர் என்னன்றத சொல்லியிருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பவர் சொல்லும் போது தான் ஈஸியா அவனால இமேஜின் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் ஆன் கேனன் சொல்லியிருப்பான். இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவளுடைய பேர் யூரி. இந்த விதி பேட் லக்னு எல்லாமே இவளுக்கு தான் இருக்கு அப்படின்னு எப்பயுமே அவன் நினைப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாய்க்குட்டியை பாக்குறாங்க. அவ அதை தொட போகும்போது மட்டும் அந்த நாய்க்குட்டி குலைக்கும். உடனே அவ செம்ம காண்ட போயிட்டு இருப்பா. ஏய் இதெல்லாம் சகஜம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. விதி மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த பேட் லக்காவே இருக்குதோ, அன்னைக்கு நான் அவனை வேற பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவன் ஒருத்தன் அழுதுகிட்டு இருக்கான். யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. இவ போய் அவனுக்கு கச்சிப்பு கொடுக்க, அதுக்கப்புறம் அவன் இவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏய் நீ எப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்க, ஏய் நீ என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி அவன் ஓடுறான். சரி இவன் தான் அப்படி பண்றான்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல அவங்க அம்மா வேற இன்னொரு ஆளை கூட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஓ இதுதான் உன்னுடைய பொண்ணா, பரவாயில்ல உன்ன மாதிரி இவ்வளவு கியூட்டா தான் இருக்கா அப்படின்னு அவனும் சொல்ல, ஹீரோயின் செம டென்ஷனா அங்க வந்து போக ட்ரை பண்ணும்போது, ஏ ஒரு நிமிஷம் இரு, என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நீ கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இவ்வளவு மோசமா போதும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, அன்னைக்கு என்னுடைய லைஃப் அதை விட மோசமா போச்சு. எப்பவும் இவன் பின்னாடி ஃபாலோ பண்ற பையன் மேல இருந்து குதிக்க பாக்குறான். யூரி எப்படி நீ என்ன கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த பாத்தியா, அப்ப நீ நானும் ஒண்ணு சொல்லணும்னு கடவுளே முடிச்சு போட்டுருக்காரு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, நீ சாகறதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை, என் எதிர்க்கு நீ சாகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவா. சரி சரி என் கையை பிடி கீழே விழுந்துட போற அப்படின்னு சொல்லி அவளும் கையை கொடுக்க, யூரி நீ என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண மாட்டல அப்படின்னு அந்த பையன் சொல்ல, அவன் குதிக்க போகும்போது ஹீரோயின் கை கொடுக்க ஹீரோனையும் சேர்த்து கீழே இழுத்துருவான். நான் இறந்து போயிருப்பேன் தான் நினைச்சேன், ஆனா நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல, நான் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கெட்டதாவே நடக்குது அப்படின்னு அவன் ஃபீல் பண்றா. இதுல இவங்களை செலக்ட் பண்ணதால ரேண்டமா தான் செலக்ட் பண்ணிருப்பான்னு மியா சொல்லிருப்பா. அப்ப அதுக்கு கூட நான் பிரயோஜனப்பட மாட்டேன்னு சொல்லி இவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கு, என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்க அப்படின்ட்டு அவ உதைக்கிறா. அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அவளால அதை திறக்க முடியல. எங்களை எதுக்காக கைதி மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ண, இது எல்லாத்தையுமே மானிட்டர்ல பாத்துட்டு, ஆமா அந்த யூரி பண்ணுடைய பவர் என்னது, ஓ இந்த பவரா, இதனால இன்ட்ரெஸ்டிங்கான பவர் ஆச்சு, ஓ எனக்கு எது சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இது என்னது முதல்ல லெட்டர்ல பாத்துட்டு இதை முதல்ல செக் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவளும் செவுத்து பக்கமா போறா. செவுத்துல கை வச்சு உடனே தம்முன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. இதுதான் போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கும் கேட்டிருக்கோம். என்னால செவுத்தியே உடைக்க முடியும், அந்த கேட் உடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட் உடைக்க ட்ரை பண்றா. அவ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த கதவை அவளால உடைக்கவே முடியல. அவ ட்ரை பண்ணதுல பிரச்சனை இல்ல, பட் அவ தப்பிக்கிற மாதிரியான ஒரு பவரே நம்ம கொடுப்போம், கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு மியா கூட இருக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் திருப்பி அவளுடைய பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவுடைய பாய் ஃப்ரெண்டுடைய பொண்ணு அங்கதான் இருப்பா. ஓ நீங்க தான் இருக்கியா, சரி அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியல ஆனா அவங்க காலையிலேயே வெளியே போயிட்டாங்க போல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, பாவம் அந்த பொண்ணு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருந்திருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கவும் அதை வேக வேகமா சாப்பிடுறா. சரி சரி வேக வேகமா சாப்பிடாத, நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ தேங்க்ஸ் சொல்றா. இருக்காத பின்ன உன் வயசுக்கு முன்னாடி இருந்து நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு இன்னமும் சோகமாவே இருக்குமோ, சரி வா நம்ம ரெண்டு பேரும் குளிப்போமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. இன்னும் ட்ரெஸ் கட்டும் போது உடம்பு ஃபுல்லா ஒரே காயமா இருக்கு. அது என்னன்றது நமக்கு கிளியரா காட்டல, பட் அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்றது மட்டும் புரியுது. சின்ன வயசுல இவ்வளவு கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அவ மேல ஒரு பாசம் வருது. ஹீரோயினோட அப்பா வந்து அவங்களை விட்டுட்டு போகும்போது, நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் தான் உங்க கூட இருக்கல, ஆமா நீ எனக்கு இருக்க யூரி, அதான் எனக்கு இங்க பிரச்சனையே, சனியா நீ என் கூட இல்லாம இருந்தா நான் என் இஷ்டத்துக்கு இருந்திருப்பேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, என் லைஃப்ல என் விதியே இப்படிதான் இல்ல, எல்லாமே மோசமா தான் நடக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காக அவளை கூட்டிட்டு போறாங்க. அவளுடைய ஆப்பனண்ட் யாருன்னு பார்த்தா பெரிய பல்கான ஆளா ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல போட்டோன்னு நான் ஏதோ ஒரு நரகத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி நினைச்சேன். பரவாயில்ல இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. ஒருத்தர் ஸ்பெல்ல வச்சு நான் சொல்லிடுவேன், நீ ஒரு வெர்ஜின் தானே. ஏய் மொட்டை என்னடா பேசுறா, வாய மூடுறா. என்னுடைய பவர் லெஸ், நான் பொண்ணுங்க கூட எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கணும் அவ்வளவுக்கு என் பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவன் பேசிக்கிட்டே அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கான். ஒழுங்கா நீ அங்கே நின்னடு இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு ஹீரோனி மிரட்டா. லாக் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோன் நோக்கி அவன் வேகமா ஓடியாரான். கரெக்டா கிட்ட வரவும் ஹீரோன் எகிரி மூஞ்சிலே ஒரே கிக் ஓடுறான். அவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உன் கால் என் மேல பட்டதுல அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அவனுடைய பவர் லெஸ்ட் இல்ல, அதனால ஹீரோனி அவனை தொட்டதுனாலே அவனுடைய பவர் அதிகமாகுது. ஐயா ஏன்டா ட்ரெஸ் கட்ட அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. அப்பதான் என் பவர் கூடும். அது மட்டும் இல்ல ட்ரெஸ்ஸோட சண்டை பண்ண எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு கூட வந்து ஹீரோயின் கைத்து பிடிச்சிடறான். உன்னோட ஸ்மெல் உண்மையுமே சூப்பரா இருக்கு, நீ கவலைப்படாத, நீ சாகும்போது கூட அவனை இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்பதான் அவனுடைய பிளாஷ்பேக் சொல்றாங்க. அவனுக்கு ஸ்கூல் பண்ணுங்க சின்ன பண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி அவன் ப்ராஸ்டியூட் கிட்ட போயிருப்பான். அப்படி ட்ரெஸ்ல இருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து நீங்க பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க போல, எனக்கு 20,000 வேணும் அப்படின்னு அவ கேட்கவும், நீ 1 ஹவருக்கு 2,000 தானே கேட்டிருந்த, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களால இப்ப தர முடியல என்ன, நான் உங்க ஆபீஸ்லயே வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் ஆரம்பிக்கவும். இவ என்னையே மிரட்டாளா, இந்த இடத்துல நான் தானா மாசு அப்படின்னு சொல்லி
அவளுடைய கழுத்து பிடிச்சி நெரிச்சு அங்கேயே அவளை கொன்னதுக்கு அப்புறம் கூட அவளுடைய டெட் பாடி கட்டி பிடிச்சி இருக்கு தன்மை ஸ்மெல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பொண்ணுக்கு நடந்த அதே விஷயம் தான் இப்போ உனக்கும் நடக்க போகுது அப்படின்னு அவன் சொல்றான். எப்பயுமே நான் தான் மாஸ், சாக போறதுதான் இப்போ உன்னுடைய விதி அப்படின்னு அவன் சொல்ல, அந்த விதின்ற வார்த்தை கேட்டவனே அவளுக்கு ட்ரிகர் ஆயிடுது. என்னுடைய லைஃப்ல மட்டும் எப்பயுமே எனக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவ செம கடுப்பாகிறா. என்னுடைய விதி இதுதான், நீ சொன்னல என்னுடைய விதி இதில் அப்படின்னு அவ செம டென்ஷன் ஆனவனா அவளுடைய பவர் வேற லெவலில் ஏறுது. மத்தவங்களுடைய வழினாலதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு வழினா என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை நசுக்கிறான். அவன் வழியில கத்திக்கிட்டு இருக்கவும் தரையில குத்தி அப்படியே பறந்து போய் செம ஃபாஸ்டா வந்து அவனை பின்னாடி இருந்து அடிக்கிறா. ஏய் பொம்பளை சொல்றேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவ வேற லெவல கத்துறா. அவளுடைய பவர் என்னன்னா பிசிக்கல் எபிலிட்டி எல்லாத்தையுமே அவளால அதிகரிக்க முடியும். யோரி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லி அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அவளுடைய அந்த பவரை வச்சுட்டு அவளால் எப்படி அவ்வளவு ஸ்பீடா நகர முடிஞ்சிச்சு? ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தகுதியான பவர் தான் கொடுத்துருக்கீங்க மிஸ் மியா அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. உனக்காகவா இந்த இடத்துல நான் கண்டிப்பா தப்பிச்சு வருவேன் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. ஆர்கனைசேஷனை மொத்தமா அழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அவங்களால என் மைண்டை ரீட் பண்ண முடியாத இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ரீட் பண்ண முடிஞ்சிருந்தாலும் நான் ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க மாட்டேன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ. ஒருவேளை அவங்க என்கிட்ட மோதி பார்த்தாங்கன்னா அப்ப நான் யாருன்னு காட்டு. ஆனா இந்த சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு டயர்டா ஒன்னும் ஆகல. இந்த பவர்ல எனக்கு எங்க இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். வெளி உலகத்துல இருக்க ஹியூமன்ஸோட லைஃப் ஸ்பேனை தான் இதுக்காக நாங்க யூஸ் பண்ணோம். நீங்க ஒவ்வொரு வாட்டி பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பல பேர் இறந்து போவாங்க அப்படின்னு மியான் திடீர்னு ஹீரோ கிட்ட வந்து சொல்ற மாதிரி காட்டுறான். நம்ம ஹீரோ திடீர்னு பார்த்தா கண்மொழிக்கிறான். ஓ இதெல்லாம் கனவு தாங்க. நம்ம ஹீரோ திடீர்னு அடுத்த மேட்ச்க்காக கூட்டிட்டு போறாங்க. போன வாட்டி நடந்தது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே போறான். நம்ம ஹீரோ போற இடத்துல ஆல்ரெடி 4 பேர் இருக்காங்க. அது பத்தாவது போன வாட்டி சண்டை போட்ட அந்த ரவுடி பையன் அங்கதான் இருக்கான். 5 vs 5 பேட்டில் நடக்க போது. உங்களுக்கு 2 மணி நேரம் இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு மியான் ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ் பண்றா. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். நாங்க ஒருத்தர் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு குரூப் பேட்டில் தான் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி எங்க டீம் கூட நாங்க ஒத்துமையா செயல்பட்டாதான் எங்களால ஜெயிக்க முடியும். இப்போ என்னுடைய உண்மையான பவர் என்னன்றதை நான் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆகணும். பின்னாடி இவங்க கூட திருப்பி நான் சண்டை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா இவங்க கிட்ட என்னுடைய பவர்ஸ் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது பெரிய ஆபத்தா உருவாயிடும். கிட்ட என்னுடைய பவர் கேனன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவனும் இதே டீம்ல தான் இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம் காய்ஸ், என்னுடைய பவர் என்னன்றதை நான் இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒத்துமையா இருந்தால் அதை ஜெயிக்க முடியும். இதான் என்னுடைய பவர் அப்படின்னு சொல்லி ஒரு காயினை கயிறா மாத்தி காட்டுறான். ஏய் இதெல்லாம் ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியறியா அப்படின்னு யோரி கேட்கவும், ஆமா இதான் என்னுடைய பவர். சரி இவ்வளவு பேசுறிய உன்னுடைய பவர் என்ன அப்படின்னு அவன் கேட்க, என்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு குச்சி என்னால் ஸ்வாடா மாற்ற முடியும் அப்படின்னு அந்த ரவுடி சொல்றான். உங்களை பார்த்தா பெரிய ஃபைட்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு ஷோ ரெஸ்லர், என்னுடைய சூப்பர் பவர் 2 செகண்டுக்கு என்னால் மறைஞ்சு பார்க்க முடியும் அப்படிதான் இந்த பேப்பர்ல போட்டு இருந்துச்சு அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ கிட்ட உடனே கேட்கறாங்க. ஹீரோ என்னுடைய பவர் ஹேண்ட் கேனன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். அந்த கேட் உமன் கிட்ட இருந்துச்சு அதே பவரா இருக்கத்துல என்கிட்ட தான் ரொம்ப மொக்கையான பவர் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அந்த சபட்டாரி பயங்கரமா ஃபீல் பண்றான். இப்போ என்னுடைய ஒரிஜினலான சூப்பர் பவர் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்லலை அப்படின்னா அது கண்டிப்பா சண்டையில யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் ஃபியூச்சர்ல இவங்க கூட நான் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்க கண்டிப்பா என்ன ஈஸியா தோக்கடிச்சிருவாங்க. என்னுடைய உண்மையான பவரை நான் யார்கிட்ட சொல்லணுன்றத நான் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கு அப்படின்னு அந்த ரவுடியை பார்த்து கேட்கறான். ஓ உங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சப்பட்டாரி கேட்கறான். ஆமா போன மேட்ச்ல நாங்க 2 பேரும் தான் சண்டை போட்டோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ நீ அவன்கிட்ட தோத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி சப்பட்டாரி போய் கலாய்க்கிறான். அந்த ரவுடி சபக்காண்டை ஒழுங்கா வாயை மூடிட்டு போய் உட்காரு, எனக்கு வயிற்றுல அடிபட்டு இருந்துச்சு அதனால அங்கே அனஸ்டீசியா கொடுத்து நார்மலாக தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னா மேஜிக் மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க, இவங்க கிட்ட நான் ஹேண்ட் கேனன் வேற சொல்லிட்டேன், இப்போதைக்கு என்னால் இந்த பவர் தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் என்னுடைய பவர்னு போட்டு இருந்துச்சு. மற்றவங்கன்னா யாரு? ஒருவேளை என் கூட சண்டை போடுறவங்க மட்டும் தானா? மற்றவங்க கிட்ட என்னுடைய பவரை யூஸ் பண்ண முடியாதா? இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரே வழி டீம் பேட்டில் தான் அப்படின்னு ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுவோமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, சரி யூரி உன்னுடைய பவர் எப்படி ஒர்க் ஆகும்? உன்னால ஸ்ட்ரென்த் மட்டும் தான் அதிகரிக்க முடியுமா? எனக்கு கரெக்டா தெரியல. சரி உன்னால எவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும்? ஜம்ப் பண்ணி காட்டு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆனா இவன் ஜம்ப் பண்ணானா அப்படின்னு ரவுடி பையன் அதை யோசிக்கிறான். என்ன இவளால சீலிங்கே டச் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியமா பாக்குறான். அதான் நான் நினைச்சேன் அப்படின்னு ரவுடி பையன் நினைக்கிறான். அவ ஸ்கர்ட் போட்டு இருந்தாலும் என்ன நடந்திருக்கோன்றது உங்களுக்கே புரியும். டேய் பொறுக்கி பசங்களா எங்கடா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இதெல்லாம் நான் எந்த பிளானும் பண்ணல அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த சபட்டாரி பையன் பார்த்துக்கிட்டே இருக்கவே சபட்டாரி பிடிச்சி அடின்னு அடிக்க, இதை நான் வேணும்லாம் எதுவுமே பண்ணல, உன்னுடைய பிசிக்கல் எபிலிட்டி அதிகரிக்கும் போது உன்னுடைய பாடி வெயிட் அதிகரிக்குதான்னு பார்க்கறதுக்காக தான் நான் இதை செய்ய சொன்னேன். ஓ அதுக்காகவா? சரி சாரி அப்படின்னு யோரியும் மன்னிப்பு கேட்கறா. காய்ஸ் ஒரு நிமிஷம், ஒருவேளை உங்க எதிரி உங்களுக்கு கொல்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தயங்காம அவங்களை கொண்டுடுங்க. அந்த கேட்டுமன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்க கொலை பண்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம். ஒருவேளை அவங்க உங்களை கொல்றதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்கள கொண்டுடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடம் பயங்கர பெருசா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. பட் ஹீரோக்கு இந்த இடம் சின்னதாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு டீமுக்கு 5 பேருன்னு சொன்னாங்க, பார்த்தா அங்கே ஒருத்தனை காணும். ஓ அவன் ஷேடோ பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் 1 vs 1 நடக்கும். எந்த டீம்ல அதிகமான ஆட்கள் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். ஒருவேளை நீங்க பின்வாங்கினாலும், ஒருவேளை உங்களால அதுக்கு மேல சண்டை போட முடியல, இல்ல நீங்க பின்வாங்கினாலும் நீங்க தோத்ததா அறிவிக்கப்படுவீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சபட்டாரி விசஸ் ரென்காகே அப்படின்னு மியான் அனௌன்ஸ் பண்றான். மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க நல்லா முட்டாளாக்கி இருக்காங்க. எங்களுடைய பவர்ஸ் என்னன்றதை நாங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது டீம் பேட்டில் நினைச்சு எல்லாரும் அவங்களுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே சொல்லிட்டாங்க.
கண்டிப்பா இவங்க எல்லாருமே ஒரு நாள் எனக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஆர்கனைசேஷன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதுலயும் அந்த சபட்டாரி எடுத்த உடனே அவனுடைய பவரை முதல்ல அவன் தான் ரிவீல் பண்ணான். மிஸ் சபட்டாரி, நீங்க இந்த சண்டையிலேருந்து பின்வாங்கிறீங்களா? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இதுல நான் தோத்து போனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வேற தெரியல. ப்ளீஸ் நீங்களே பின்வாங்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. இந்த ட்ரிக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்துட்டேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து அட்டாக் பண்ணுவீங்க. நீ இந்த துணியை சுத்திக்கிட்டு இருக்கும்போது பாக்குறதுக்கு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த துணியை யூஸ் பண்ணி உன்னால ஏதாவது பவர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். சே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நான் இந்த இடத்துக்குள்ள வரும்போது இந்த ட்ரெஸ்ஸோட தான் வந்தேன். அதனால தான் இந்த துணியை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் உங்களை சும்மா தோத்து போக சொல்ல, நீங்க பதிலுக்கு என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ சொல்ல, அட பாவி அவ என்ன சொல்றான்னு பாரு அப்படின்னு ஹீரோயினி கத்துறா. அப்பனும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். ஏய் உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவ? ஏன் அவளுடைய ஆஃபர் எனக்கு பிடிச்சிருக்கு. பத்தாவது வரைக்கும் என்னுடைய பவரை பார்த்தா அவ பயப்படுறா. அது வேற ரொம்ப பவர்ஃபுல்லானது வேற. தெரியாதமா அவனை கொண்டுட்டுனா சரி உனக்கு வேணா எனக்கு வேணா பூவா தலையை போட்டு பார்ப்போம், என்ன வருதோ அதையே ஃபாலோ பண்ணுவோம். இவனுடைய பிளானும் கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா எதிரியோடைய பவர் என்னன்னு தெரியாது. நம்ம இந்த ட்ரிக் மூலமா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சண்டையில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கரெக்டாக தான் இவன் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஹீரோ மட்டும் வேற ஒன் மாதிரி யோசிக்கிறான். இதுல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே அப்படின்னு அந்த இன்னும் சொல்றா. அவனும் காயினை டாஸ்க் பண்ணவும் எல்லாரும் அந்த காயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ் சாவட்டாரி, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் நான் உங்களை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. எல்லாரும் அந்த மேல காயின் பறந்துகிட்டு இருந்தா காயினை தான் பார்த்துட்டு இருந்தீங்க, நான் ஆனா அவளையே தான் பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய பவர் அவ கரெக்டா யூஸ் பண்ணா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அவன் என்ன பவர் யூஸ் பண்ணான்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அவ காத்துல ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம். இது என்னுடைய கெஸ்ஸிங் தான். பட் கரெக்டா அவ என்ன பண்ணான்றது எனக்கு புரியல. காய்ஸ் அவனும் நம்ம டீம்ல ஒரு ஆள் தான். அவனை யாராவது போய் காப்பாத்துங்க ஸ்டோரி கேட்கறா. பட் அவன் ஆல்ரெடி செத்துட்டான். இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, சான்ஸ் கிடைக்கும் போது கரெக்டா எனிமையை கொண்டுணும் அப்படின்னு அவன் தான் சொன்னான். அவனே அவன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தல. அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அந்த ரவுடி பையன் சொல்றான். நம்ம கூட இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரை பத்தி நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு யூரி பயங்கர டென்ஷனாக, நீ சொன்னது எனக்கும் பிடிக்கல, ஒழுங்கா சொன்னதை வாபஸ் வாங்கு அப்படின்னு அவனும் சொல்றான். அவன் டீமுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல அப்படின்றேன்னு சொல்லவும், நீ முதல்ல எதுக்காக அவனை கொன்ன? அவனை கொல்லாம நீ ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்களே தான் அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவனுடைய பவர் ரொம்ப டேஞ்சரானது, தெரியாம அவன் என்ன கொண்டுட்டானா, அதனாலதான் என்னுடைய தற்காப்புக்காக அவனை நான் கொண்டுட்டேன். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு டீம்மேட். இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல அவங்க சண்டையை நிறுத்தணும். நீ சொன்னது கரெக்ட் தான் கிரிசாக்கி, பட் நம்ம சண்டை போறதுக்கான சூழ்நிலை இது கிடையாது. இதெல்லாம் நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசுவோம். ஹோ கரெக்டா தான் பேசுற, சரி ஓகே. அவங்க எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. ரவுண்ட் நம்பர் 2 ஷுன் கிககிர் விசஸ் ரின்கோ டாட்டரா அப்படின்னு சொல்லி மியா அனௌன்ஸ் பண்றா. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க போறாங்க. இவ்வளவு பல்கான ஒரு ஆளை பார்த்தா அவன் பயப்படாம இருக்கானா, அவளுடைய பவர் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். கிராசாக்கி நினைச்சிட்டு சரி ஓகே எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். 2 செகண்டுக்கு தான் நான் இன்விசிபிளா இருக்க முடியும், அதனால தேவையில்லாம என் பவர்ஸ் யூஸ் பண்ணாம கையாலே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் குடுகுடுன்னு ஓடுறான். திடீர்னு கையை தூக்கவோ அவ அட்டாக் பண்ண தான் போறான்னு சொல்லி அவன் பாதுகாப்பா நின்றுட்டு இருக்க, இல்ல நான் இந்த மேட்ச் விட்டு வெளியேறேன் அப்படின்னு சொல்லி அவளும் கையை தூக்கி டிஸ்குவாலிஃபை ஆயிடுவா. எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஷுன் குக்கமேரி தான் வின்னர் அப்படின்னு மியா சொல்றா. ஒருவேளை அவளுடைய பவர் ஃபைட்டிங்ல யூஸ் ஆகாதோ என்னமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அவனுடைய கவரை நான் காப்பி பண்ணி பார்த்தேன், அது அந்த அளவுக்கு ஒன்றும் யூஸ் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச அவனுடைய பவர் அந்த அளவுக்கு யூஸ் படாதுன்னு நினைக்கிறேன். பவரே இல்லாமல் அவனை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது, அதனால தான் நானே விலகிட்டேன். இது ஒரு டீம் பேட்டில்ன்றது நீ மறந்துட்டியா? நான் கஷ்டப்பட்டு என்னோட மேட்சில் ஜெயிச்சிருக்கேன், ஆனால் நீ ஈஸியாக போய் தோத்துட்டு வந்திருக்க. இப்போ நீ ஒரு ஆள் தோத்து போனதுனால நம்ம டீமே தோத்து போச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சது வேஸ்ட்டாக போயிடல அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய பவர் இந்த மாதிரி ஃபைட்டுக்கு தான் யூஸ் ஆகும், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரவுண்ட் போய் ஜெயிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொன்னேன். சாரி நான் கொஞ்சம் ஓவர் எமோஷனல் ஆகிட்டேன்னா, சரி 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 நீ போய் நல்லா ஜெயிச்சு கொடுத்துட்டு வந்து. அந்த ரீன் போன மேட்ச்சில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்திருக்கா, அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி இருந்தால் அவளை பார்த்து அவன் பயப்படாமல் இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவள் யோசிக்கிறா. ஆனால் டோடரா மனசுக்குள்ள அச்சிச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன யாராவது காப்பாத்துங்க அச்சிச்சு அச்சிச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவளுடைய உண்மையான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுடைய பவர் காப்பி பண்ணும்போது அது என்ன பவர்ன்றது இவளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீட்டில் இருக்கிறவங்களுடைய பவர் 2 செகண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான். அப்படி இருக்கும்போது 2 செகண்ட் ஸ்ட்ராங்காக இருந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் என்னுடைய தோல்வி ஒத்துக்கிட்டு வெளியே வந்து. ஆனால் அவளால் மற்றவங்களுடைய பவர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுன்றத அவங்க டீம் கிட்ட அவள் சொல்லியிருக்க மாட்டா. மேட்ச் 3 கிரோசாக்கி விசஸ் சைகோன் அப்படின்னு சொல்லி மேட்ச் ஆரம்பிக்கிறா. கண்டிப்பா நீ ஜெயிச்சுட்டு தான் வர அப்படின்னு சொல்லி ரின் அனுப்புறா. ஸ்டார்ட் ஆன உடனே கிராசாக்கி ஒரு கோலி குண்டு வச்சு அட்டாக் பண்றா. பட் கிராசாக்கி அதை அசால்ட்டாவே தட்டி விட்டுருவான். பார்த்தா அது பெரிய சைஸ் கோலி குண்டா மாறிடும். அது மட்டும் என் மேலே விழுந்தா என் கதையை முடிஞ்சிடும். இதுதான் உன்னுடைய பவரா? பரவாயில்ல, இவனுடைய ஃபைட்டிங் ஸ்டைல் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு, அந்த சின்ன கோலி குண்டை வச்சு இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. ஓ அப்படின்னா நீ மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்த குச்சியை கத்தியா மாத்துறான். இதுக்கப்புறம் சின்ன பொண்ணெல்லாம் பார்த்த வேலையாவாதுன்னு சொல்லி அவன் மேலே வர எல்லா கோலி குண்டையும் சைடில் தட்டி விட்டுட்டு அவனை அட்டாக் பண்ண வேகமாக போகிறான். சரி ஓகே கோலி குண்டா வரும்போது தானே நீ தடுக்கிற, கோலி குண்டை மேலேயே ஒரு பெரிய பாலா மாற்றி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பெரிய பாலா மாற்றி அனுப்புவான். அப்போ அதை அசால்ட்டாக வெட்டிடுவான். என்னுடைய உண்மையான பவர் என்ன நீ இப்போ தெரிஞ்சுக்க ஆக்கிறா. சாதாரண குச்சை ஸ்வாடாக மாற்றி அதை வச்சு எதை வேணால் கட் பண்ண முடியும், எதை வேணால் கட் பண்ண முடியும், அதுதான் என்னுடைய பவர் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவனுடைய பவரை பார்த்து சாய்க்கு கொஞ்சம் பயப்படுறா. ரின் அவளை முறைக்கிற மாதிரி பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாய் ஆல்.